Hi, hello friends. Welcome to my anime channel Star Anime. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Throne of Steel சீசன் 1ல எபிசோட் 16 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய எபிசோட் போட்டுருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வந்து இது பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்புறமா நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஹீரோவோட மாஸ்டரியே புள்ளி பண்ணிட்டு இருந்த ஒருத்தனை ஹீரோவோட மவுண்ட் தேடி வரும்போது பாத்துருப்பாங்க. சோ அவனோட பையன் அந்த இடத்துல நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். சோ இதனால கடுப்பாயிட்டு லெவல் 9ல இருக்கிற நைட் ஒருத்தர் அங்க வந்திருப்பாரு. சோ அப்ப இருந்தும் அந்த பையன் அடங்கியிருக்க மாதிரி தெரியாது. அப்படியே மாஸ்டர் என்னன்னா இவனோட அப்பா பண்ண கஷ்டத்துல இருந்தே வெளியே வராம இருப்பாரு. அதை அவன் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பார்த்து 4 வாரத்தை தப்பா பேசிட்டும் போயிருவான். அப்படி இருந்தும் ஹீரோ உள்ள வந்திருப்பான். இவ்வளவு சின்ன பையனெல்லாம் மவுண்ட்டுங்க செலக்ட் பண்ணாதராங்கிற மாதிரி அவருமே அட்வைஸ் கொடுத்திருப்பாரு. ஆனா அதை பத்தி எல்லாம் ஹீரோ கவலைப்படாம அவனோட மவுண்ட்டை தேடி உள்ள வந்திருப்பான். சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல என்ன மன்னிச்சிருங்க, எனக்கான எந்த மவுண்ட்டையும் நான் செலக்ட் பண்ணலன்னு ஹீரோ சொல்லவும் நான் நினைச்சது சரிதான். இந்த சின்ன வயசுல இருக்கிற இவனை யாருமே செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு மாஸ்டர் கவலைப்படவும் அதானே அந்த யூனிக்கான எப்படா ஒன்னெல்லாம் செலக்ட் பண்ணணும்னு இந்த பையன் கத்த ஆரம்பிப்பான். தம்பி உன்னோட மவுண்ட் கிடைச்சிருச்சுல, ஒழுங்கா ஓடிருன்னு இந்த லெவல் 9ல இருக்கிற நைட் மிரட்டவும் அவனுமே கிளம்பிடுவானுங்க. அந்த ஸ்டார் யூனிக்கான ஒன்னு செலக்ட் பண்ணலையாடான்னு இவர் கேட்கவும் ஆமா நான் இந்த மவுண்டன் ஃபுல்லாமே தேடினேன், இருந்தாலும் எனக்கானது ஒன்னும் கூட இங்க இல்லைன்னு ஹீரோ வருத்தப்படவும் இவருமே பாப்பாரு. ஹீரோக்கு அவன் மேலேயே கோவம் வர ஆரம்பிச்சிடும். சீனியர் இங்க இருந்து எந்த ஒரு மவுண்ட்டும் எங்களுக்கு கிடைக்காதனால நாங்க கிளம்புறோன்னு ஹீரோ கூப்பிட்டு மாஸ்டர் கிளம்ப போகவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த ஹோலி மவுண்டன் மேல ஒரு போர்ட்டல் இருக்குன்னு இவர் சொல்லவும் போர்ட்டல் அறைவான்னு ஹீரோ ஷாக் ஆகும். இல்ல அந்த மாதிரி போர்ட்டல் இருந்து வரதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட முடியாது, இது ரிஸ்க்டானு மாஸ்டர் சொல்லவும் ஆனா எனக்கு ஒரு மவுண்ட் கிடைக்குதுன்னா இதை நான் ட்ரை பண்றேன்னு ஹீரோ கேட்பான். பரவாயில்ல தம்பி, உனக்கு நிறைய தைரியம் இருக்கு, அதோட கிஃப்டா இந்த இடத்துல உன்னோட பாதுகாப்புக்கு நான் கேரண்டி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த போர்ட்டலை இந்த இடத்துக்குள்ளேயே ஆன் பண்ணிடுவாரு. ஆனா லெவல் 9ல இருக்கிற மாஸ்டரால ஒரு போர்ட்டல் தனியாவே ஓபன் பண்ண முடியுமான்னு ஹீரோவோட மாஸ்டர் ரொம்பவே ஷாக்ல பார்க்கவும் இங்க பாடுறா இந்த போர்ட்டல் யூஸ் பண்ணணும்னா ரொம்ப மானா ட்ரை ஆகும், உனக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துல உனக்கான மவுண்ட் செலக்ட் பண்ணி நீ வெளியே வந்தாகணும், இல்லனா நீ அங்கேயே மாட்டிப்படான்னு இவர் சொல்லவும் ஹீரோவுமே தேங்க்யூ சீனியர்னு சொல்லுவான். இவன் என்னோட ஸ்டூடெண்ட் ஆகிறதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறான்னு மாஸ்டர் பார்க்கவும் இங்க பாரு நீ போற இடத்துல நிறைய மவுண்ட்டுங்க இருக்கும், ஆனா உனக்கானது என்னன்னு நீ அங்க இருக்கக்கூடிய காத்த உணர்ந்தாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த வயசானவர் சொல்லவும் ஹீரோவுமே இப்ப அந்த இடத்துக்குள்ள வந்துருவான். இவங்கிட்ட இருந்து வர ஆறா எனக்கு ஏத்தது மாதிரி இல்லையேன்னு ஹீரோ யோசிக்கவும் வெளியே டைம் என்னன்னா பயங்கரமா போது போல மாஸ்டர் ரொம்ப கவலைப்பட்டுட்டு நானும் ஏதாவது செய்யட்டுமான்னு கேட்பாரு. ஆனா இவர் என்னன்னா அவரோட க்ளோரி பாடி ஆன் பண்ணிட்டு நான் பாத்துக்கிறேங்கவும் மாஸ்டருமே ஆச்சரியப்படுவாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தையுமே இவங்க கொடுப்பாங்க. அப்படின்னா இதுதான் என்ன கூப்பிட்டுச்சானு ஹீரோ எல்லாத்தையும் கடந்து அது பக்கத்துல போய் இதான் என்ன கூப்பிட்டியான்னு கேட்கவும் அது எதுவுமே சொல்ற மாதிரி தெரியல. ஆனா வெளியே ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீ அந்த இடத்துலயே மாட்டிக்காதரான்னு மாஸ்டர் கத்துவாரு. டைம் வேற முடிஞ்சிட்டே இருக்கு, நீ என்னோட பார்ட்னரா இருப்பியான்னு ஹீரோ கத்தவும் அது எதுவுமே சொல்ற மாதிரி தெரியாது. ஹீரோ வெளியே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பான். ஆனா அதே நேரத்துல அது நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி அதோட தலையை வைக்கவும் ஹீரோவுமே சரி நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை டேர்ம் பண்ற மாதிரி காட்டுவாங்க. போச்சு அவன் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டானு மாஸ்டர் கத்தவும் இந்த வயசானவர் அவருக்குள்ள இருந்த லாஸ்ட் எனர்ஜியும் அதுக்குள்ள யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவா அவனோட மவுண்டோட வெளியே கூட்டு வந்துருவாரு. சோ மாஸ்டருக்கு அதுக்கப்புறம் தான் மனசே வரும். பக்கத்துல வந்து பார்த்தா 2 பேருமே ஷாக் ஆவாங்க. சோ ஹீரோ பின்னாடி லெவல் 2ல இருக்கிற ஃபயர் லிசார்ட் இருக்கும். சோ இதை பார்த்து 2 பேரும் வியந்து போயிட்டு இருக்கவும் இது மேல ரொம்ப காயப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ கவலையோட உனக்கு எப்படி இவ்வளவுக்குள்ள காயப்பட்டு இருக்குன்னு ஹீரோ அவனோட கையை நீட்டவும் இதுவுமே நம்ம ஹீரோவை அக்செப்ட் பண்ண மாதிரி தெரியுது. ஆனா மாஸ்டர் சரியான கோவத்துல உனக்கு இவ்வளவு பண்ணியும் நீ இந்த குப்பையா கூட்டு வருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகி வருவாரு. ஹீரோவும் தடுத்து நின்னா இது எதிர்காலத்தையே அழிச்சிருந்தான்னு சொல்லிட்டு அந்த மவுண்டை ஹீரோ அட்டாக் பண்ண பாப்பாரு. இங்க பாரு நீ ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு நைட் ஆகணும்னா நீ ஒரு டிராகனையாவது எடுத்துருந்துருக்கணும், இது கண்டிப்பா ஒரு யூஸ்லெஸ். இவர் திரும்பவும் அட்டாக் பண்ண பார்த்தா ஹீரோ தடுத்துட்டு சீனியர் சொன்னார்ல எது எனக்கு நெருக்கமான ஃபீலா இருக்கோ அதுதான் நான் செலக்ட் பண்ணணும்னு, இதைத்தான் நான் கடைசி நேரத்துல பார்த்தேன். அப்படியே எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதுவும் நானும் ஒரு விதத்துல ஒண்ணுன்னு தோணுது அப்படின்னு ஹீரோ சொன்னா என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அதான் அவ்வளவு பெரிய மவுண்ட்டுக்கு பின்னாடி இது அடிப்பட்ட நிலைமையில இருந்திருக்கு. அப்படின்னா நீ தான் என்ன இங்க கூப்பிட்டுருக்கல அப்படின்னு ஹீரோ அதுகிட்ட போய் இதைத்தான் டேர்ம் பண்ணிருக்கான். இது என்னதான் லெவல் கம்மியாவே இருந்தாலும் நான் இது கூட சேர்ந்து ட்ரெயின் ஆகிக்கிறேன் அப்படி நீ கவலைப்படாத, நான் உன்னை பாதுகாப்பேன், நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா இவங்க கூட யாருமே ஃப்ரெண்ட் ஆகும்னு நினைச்சது இல்ல. சோ ஹீரோவை எல்லாரும் ஒதுக்கும் போது ஹீரோ ரொம்பவே சோகமா இருந்திருக்கான். என்னதான் எல்லாருமே கூடி பேசினாலும் ஹீரோ அந்த இடத்துல தனிமையை தான் உணர்ந்திருக்கான். ஆனா இப்ப இந்த மவுண்ட் நீ அப்படி இல்லடாங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து விளையாடுது. நீ என்னோட ஃப்ரெண்டா இருப்பியான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கவும் நீ ஒரு குழந்தை நிரூபிச்சே ஆகணுமான்னு சொல்லிட்டு மாஸ்டர் திரும்ப அது பக்கத்துல வந்தா ஐயோ எதுவும் பண்ணிடாதீங்கன்னு ஹீரோ கத்துவான். கவலைப்படாத, அதை நான் பாதுகாக்கணும் தான் நினைக்கிறேன்னு மாஸ்டர் சொல்லவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதை பத்தி உங்களுக்கு முழுசா
பெருசா தெரியலன்னு இவரு கூப்பிடுவாரு. ஏன் சீனியர் இப்படி சொல்றீங்கன்னு ஹீரோ கேட்கவும், ரொம்ப நல்ல பையன்டா, உனக்குள்ள ஒரு நைட்டுக்கான கருணையும் இருக்கு, அதே சமயத்துல அன்பும் இருக்கு, ஆனா இதுக்குள்ள பாக்கும்போது ஏதோ டார்க் எனர்ஜி தெரியுதுறான்னு இவர் சொல்லவும், என்ன சொல்ல வரீங்கன்னு ஹீரோ கேட்பான். இந்த போர்ட்டல் நிறைய டைம் அபியூஸ் நிலத்துல இருந்து நிறைய மோசமான பீஸ்ட் இங்க கொண்டு வரும், அதுங்கள லைட் எனர்ஜி கண்டிப்பா அழிச்சிடும். சோ இந்த மாதிரி பீஸ்டுங்களால இங்க இருந்து வெளியே போக முடியாதுன்னு இவர் சொல்றது ஹீரோக்கு கவலையை தரும். சரி, இது வெளியே கொண்டு போக ஒரு வாய்ப்பு இருக்குன்னு இந்த வயசானவர் சொல்லவும், இதை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு ஹீரோ சொல்லுவான். இந்த இடத்துல பிளட் ரிச்சுவல்னு சொல்லிட்டு தடை செய்யப்பட்ட ஒரு டெக்னிக் இருக்கு. சோ உங்க பிளட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கேட்டீங்கன்னா உன்கிட்ட இருக்கிற லைட் எனர்ஜி அதுக்குள்ள போகும், அப்புறமா நீ தான் அதுக்குள்ள இருக்கிற டார்க் எனர்ஜி எல்லாத்தையும் அழிச்சே ஆகணும். ஆனா இப்பவே சொல்லிக்கிறேன், இது மிகப்பெரிய ரிஸ்க்டான்னு இவர் சொல்லவும், ஹீரோவுமே அவனோட பிளட்டை வச்சு எல்லாம் ரிஃபைன் பண்ணிட்டு தான் இருப்பான். இருந்தாலும் ஹாயோட உடம்புல இருந்து ஏதோ மண்டோட மாதிரி வெளியே வரும். சோ இதை பார்த்து மாஸ்டர் ரொம்ப பயப்படவும், ஹீரோ என்னதான் நீங்க அடிச்சுக்கோங்கடா, நான் இதை ரிஃபைன் பண்ணியே அவனு உட்காந்துருப்பான். ஆனா மாஸ்டர் ஹீரோ நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாரு. அப்படியே ஒரு கட்டம் மேல போய் இதை எப்படியா நிறுத்திடலான்னு முன்னாடி வந்தா, இதை ஸ்டாப் பண்றேன்னு முன்னாடி போய் இன்னும் மோசமாக்கிறதான்னு சீனியர் சொல்லவும், ஹீரோவுமே அவனோட மவுண்டை ரிஃபைன் பண்ண ஆரம்பிப்பான். அவனுக்கு நம்ம பாதுகாப்பு மட்டும் கொடுப்போம், நீ கரெக்டா பண்றடான்னு இவர் சொல்லவும், ஆயு கிட்ட இருந்து டார்க் எனர்ஜியுமே இப்ப வெளியே போன மாதிரி காட்டுவாங்க. கவலைப்படாத, இந்த ஒரு நிலையை நம்ம ஒன்னாவே கடந்து போகலான்னு ஹீரோ சொல்லிட்டு ஆயுக்குள்ள காட்டுவாங்க. அதோட ஹார்ட் ரிஃபைனிங் ஆயிட்டு இருக்கும். ஆனா ஹீரோவோட எனர்ஜி மொத்தமாவே முடிஞ்சிருக்கும். இவன் இதை முடிச்சிட்டானு இவர் பார்க்கவும், போச்சு இவன் எல்லா பிளட்டையும் இழந்துட்ட மாதிரி தெரியுது. மாஸ்டர் ஹீரோவை காப்பாத்த வருவாரு. ஆனா ஹீரோவோட மவுண்ட் ஹீரோவை காப்பாத்துறதுக்கு மாஸ்டரவே அட்டாக் பண்ணவும், நான் அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், என் வழியில வந்துடாதுன்னு சொல்லிட்டு இவரு அதை அட்டாக் பண்ண வருவாரு. ஆனா இது என்னன்னா, ஹீரோ கிட்ட நெருங்கினா அவ்வளவுதானான்னு சொல்லிட்டு அதோட பவரை அவேக்கன் பண்ணும். என்ன எவால்வ் ஆகுதுன்னு இவங்க ரெண்டு ஷாக் ஆகும். இந்த மாதிரி எவால்வ் ஆகணும்னா அது லெவல் 5க்கு மேல இருக்கணும். லெவல் 2ல இருந்துட்டு இது எப்படி லெவல் 4க்கு எவால்வ் ஆச்சுன்னு மாஸ்டர் பார்க்கவும், இது என்னன்னா ஹீரோ கூட அதுவாவே அந்த பிளட் கான்டாக்ட் கிரியேட் பண்ணுது. இதால இப்படிலாம் பண்ண முடியுமான்னு இந்த வயசானவரே ஷாக்ல பாத்துட்டு இருக்கவும், இது என்ன பிளட் கான்டாக்ட் எப்படி இது கிரியேட் பண்ணுது, இப்படி பண்ணா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க செத்தாலும் யார் உயிரோடு இருந்தாலுமே அவங்க செத்துருவாங்களே, இவ்வளவுக்குள்ள இது நம்ம ஹீரோவை நம்புதான்னு சொல்லிட்டு மாஸ்டர் பாத்துட்டு இருக்கவும், இதுவுமே நம்ம ஹீரோ கூட அந்த பிளட் கான்டாக்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். லாங் ஹோச்சன் இதை காப்பாத்தின மாதிரி இது லாங் ஹோச்சனை காப்பாத்த பாக்குது. நீ கவலைப்படாத, இந்த பையன் பொழைச்சிருவான்னு இந்த வயசானவர் சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் வந்ததுல இருந்து ஆளுக்கு ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க. நான் பார்த்தவங்களே இவங்க தான் ரொம்பவே பெஸ்டா என் கண்ணுக்கு தெரிறாங்கன்னு வயசானவர் சொல்லவும், இப்ப கிட்டத்தட்ட அந்த ரிச்சுவலுமே முடிஞ்சிருச்சு போல. சோ ஹீரோ கண்ணு முழிச்சு பார்த்தா அது திரும்பவுமே அவேக்கன் ஆகுற மாதிரி தெரியுது. ஆனா இது என்னமோ இதோட லிட்டில் ஃபார்ம் தான். சோ இந்த ஃபார்ம்ல இது ரொம்ப கியூட்டாவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். உன்னால இந்த மாதிரிலாம் கூட மாற முடியுமான்னு ஹீரோ பார்க்கவும், இந்த பையன் போல இப்பதான் நெருப்பு கக்கையை பழகுது போல. நான் ஒரு வழியா என்னோட மவுண்ட கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கவும், இதுக்கு ஒரு பேரு வைடான்னு மாஸ்டர் சொல்லுவாரு. என்னோட பேரு ஹோச்சன், அப்பனா உன்னோட பேரு ஹாயின்னு வச்சுக்கலாம், நாம ஒரு ஃபேமிலிடான்னு ஹீரோ சொல்லவும், இது அந்த மவுண்ட்டுக்குமே பிடிச்சிருக்கு போல. இப்படியா இவனுங்க கொஞ்சிட்டு கிடக்கிறதோட இந்த எபிசோடுமே முடியுது. எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சொல்லணும்னா அடுத்த எபிசோட்ல இருந்தா த்ரோன் ஆஃப் ஜீரோட கதையா ஆரம்பிக்க போகுது. ஹீரோட மவுண்ட் செலக்ட் பண்ற இந்த ப்ராசஸ்ல ஹீரோ முன்னாடி ஒரு பெரிய மவுண்டே இருந்திருக்கும். அதுவுமே ரொம்ப பவர்ஃபுல்லான மவுண்ட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நிறைய மவுண்ட்டுங்க அதை வழிபட்டு இருந்துச்சுங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மவுண்ட் எதுக்காக ஹீரோ செலக்ட் பண்ணும், அதுலயும் இது ஏதோ டார்க் சிட்டில இருந்து வந்திருக்கான். கண்டிப்பா இதுவுமே ஒரு ஈவில் மான்ஸ்டர் தான். ஆனா ஹீரோவோட லைட் எனர்ஜி கொடுத்தனால இப்ப லெவல் 4க்கு வந்திருக்கு. அப்படியே கண்டிப்பா இதால காட் லெவலுக்கும் போக முடியும். இதை பத்தின இருக்கிற ரகசியமே தரமா இருக்கும்னு நான் சொல்லுவேன். வேணா ஒரு ஹிண்ட் தரேன் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம டீமன் லாட் இருக்கார்ல, அவரு கொஞ்சம் எபிசோடுக்கு முன்னாடி இதை பத்தி பேசியிருப்பாரு. சோ என்னெல்லாம் நடக்க போறதுங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்றேன்.